நான் இதுவரைக்கும் எடுத்த பேக்கிங் கிளாஸில் உள்ள பேட்ச்லேயே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் பேட்ச் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இந்த ஜூலை மந்த் ஆஃப்லைன் பேட்ச் தான் சொல்லுவேன். ஆன்லைன்லேயும் நம்ம கிட்டத்தட்ட 2000+ ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எனக்கு எல்லாருமே இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். பட் ஒரு பேட்ச் வைஸ் பார்க்கும்போது சென்னையே ஒரு மாதிரி கண்கலங்க வச்ச பேட்ச் அப்படின்னா இவங்க ஜூலை மந்த் பேட்ச் தான். நான் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தியரி கிளாஸ் போகிறேன் அப்படின்னா அப்படியே வாயில் கொட்டாய் வரும். ப்ராக்டிக்கல்னு வரும்போது செம்ம விளையாட்டு. இவங்க தியரியும் கவனிக்கல, ப்ராக்டிகல்ஸும் வந்து விளையாட்டாக இருக்காங்க. எப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆன் டே. அப்போது இவங்க பண்ண எஃபர்ட் மாதிரி யாருமே வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லணும். ஈவன் நீங்கள் ரைட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் ப்ராக்டிஸ், நாசிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ப்ராக்டிஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ஃப்ரம் மார்னிங்லேருந்து ஈவினிங் ஐசிங்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்கல, ஃபுல் ப்ராக்டிஸ். அதே மாதிரி இந்த ஒரு ஷார்ட்டாக ஒரு 10 to 12 டேஸ்லேயே வந்து எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக சும்மா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசை மட்டும் கிடையாது, அது செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் டிசைரும் ஒரு வெறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பார்த்தோம். ஒருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சேட் ஸ்டோரி இருக்குது. எப்படா நீங்களாம் சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணும். அந்தளவுக்கு சேடாக இருந்தாலும் கிளாஸ் ஹவர்ஸில் வந்து செம்ம ஃபன்னு. இன்பிட்வீன் வந்து பார்ட் லஞ்ச் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்களேன். சாப்பிட்றதுக்கு தான் வந்து வாயில்ல, மற்றபடி அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. எனக்கே ஆல்மோஸ்ட் வந்து காலேஜ்லேயே போயிட்டு நான் உட்கார்ந்த மாதிரின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டீமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு தான், பார்ட் லஞ்ச் அன்னைக்கு தான் நானே இருந்தேன். போகும்போது எல்லாரும் அழுக ரொம்ப சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டு இப்போ வரைக்குமே குரூப்பில் சும்மா அந்த கிளாஸ் முடிச்சு கொஞ்ச நாளில் வந்து மெசேஜ் மாதிரி இல்லாமல் இப்போ வரைக்குமே வந்து ரிப்பீட்டடாக வந்து குரூப்பில் செம்ம ஆக்டிவ். ஒருத்தவங்களும் வந்து ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், ஒரு ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படி வந்து செட் ஆகிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு 3 இயர்ஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் எந்த பேட்ச்க்கும் நான் இந்த மாதிரி பேசியே இருக்க மாட்டேன். ஆனால் இவங்க பேட்ச் பற்றி எனக்கு பேசணும்னு எனக்கு ரொம்ப ஒரு பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்து எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ் வந்து கமெண்ட்டில் போட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.